அப்போ வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்த எல்லாருமே சிலர், நான் நிறைய அட்வான்ஸ் வாங்கல, ஒரு 5-6 பேர்கிட்ட வாங்கியிருந்தேன். அந்த பணத்தெல்லாம் வாங்கி ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டேன். இப்போ எல்லாருமே என்னென்னா, ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லி, எங்களால் இப்போ படம் பண்ண முடியாது சார், அப்புறம் பண்ணுறேன் சார், நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்கன்றாங்க. ரொம்ப நெருக்கடி, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே கடன் வாங்கி, இங்கே கடன் வாங்கி, எல்லா கடனையும் அடைச்சிட்டு, ரொம்ப கிட்டத்தட்ட பெரும்புலி ஃபெயிலியருக்கு பிறகு எல்லாரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது போராட்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. நான் பெரும்புலின்னு ஒரு படத்தை புது வசந்தம்னு ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துட்டு, பெரும்புலின்னு ஒரு ஃபெயிலியர் கொடுத்த பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த படம் நான் பேச நினைப்பில்லாமல் ஒரு படம் கமிட் பண்ணி பூஜையும் போட்டுட்டு ஷூட்டிங்கே நடந்துடுச்சு. நின்று நடக்கும் அந்த படம். ஒரு 5 நாள் ஷூட்டிங் நடக்கும், நின்றும். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பெரிய ப்ரொடியூசர் கிடையாது, அவர்கிட்ட பெரிய ஃபைனான்ஸ் பேக்ரவுண்டு கிடையாது. ஃபைனான்ஸ் வாங்கினார், ஆனால் ப்ராப்பராக படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே தப்பாக போயிட்டு இருந்தது அந்த படம். அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 4-5 நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கூட கஷ்டப்பட்டேன். எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் லைஃப்பில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு டைரக்டர் ஆகி கோல்டன் ஜூப்ளி படம் கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஃபெயிலியர் சம்பாதிச்ச பிறகு கஷ்டப்பட்டவன் நானாக தான் இருப்பேன்.